வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மே 2nd வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன இருக்குது, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் அண்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ், ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி தான் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே ஆல் டைம் ஹை மார்க் பண்ணுது. அகைன் அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் செல்லிங் ப்ரெஷர். ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ மே 2nd வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி மே 1st வீக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, நெகட்டிவ் நியூஸுங்கிறது கொஞ்சம் குறைவாக வந்துட்டு இருக்குது. அதாவது பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2 லட்சம் கோடியை வந்து கிராஸ் பண்ணிக்குது. ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 2 லட்சம் கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. டொமஸ்டிக்கு கண்டினியூவாக வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு. ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது 5.5% நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ணிட்டு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்கமிங்கில் வர ஈவெண்ட்டுக்கு பொறுத்து நாங்கள் வந்து ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு கமெண்ட்டும் அவங்க சொல்ல கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். 10-year பாண்ட் ஈல்டு 4.8க்கு போனது, இப்போ வந்து 4.5 அரௌண்டில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. க்ரூடு ப்ரைஸ் இந்த ரீசெண்டாக வந்து $90 $92 போச்சு. அதாவது இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ வரும்போது இப்போ வந்து $83 அரௌண்டுக்கு வந்துருக்குது. ஸோ இது வந்து அனதர் பாசிட்டிவ் நியூஸ். கோல்டு ப்ரைஸ் ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் $100 நியர்பை இறங்கியிருக்குது பெர் அவுன்ஸுக்கு. இப்போ வந்து $2300 பெர் அவுன்ஸ் அரௌண்ட் இருக்குது. ஆப்பிளோடைய ஏர்னிங்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பைபேக் அதனுடைய நியூஸ்னால தான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, ஓகேங்களா? நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறமா வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸு 10.5லேருந்து 14.5க்கு வந்துருக்குது. மார்க்கெட் வந்து ஏறி தான் இருக்குது, ஆனால் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஏறி இருக்குது. அப்படிங்கும்போது ஹைலி வொலாட்டைல் இருக்கும் அப்படிங்கிறதோடைய இண்டிகேட், ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி 0.25% ஹையில் க்ளோஸாக இருக்குது. அதாவது 22,475 செட்டில் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 0.2% ஹையில் க்ளோஸாக இருக்குது. 73,878 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸ் பார்க்கும்போது மிட் கேப் இண்டெக்ஸ் மார்ஜினலாக வந்து ஹையில் க்ளோஸாக இருக்குது. அதாவது 0.75% அரௌண்ட் வீக்லி பேசிஸில். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.25% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, ஃபார்மா, பேங்க் நிஃப்டி 1% 2% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரியாலிட்டி இண்டெக்ஸ் 1% அரௌண்ட் டவுன் ஆயிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் தான் வந்து 2.5% வரையும் குறைஞ்சிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் இந்த ரீசெண்ட் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் 10% குறைஞ்சிருக்குது. அதாவது 38,000 அரௌண்ட் போனது இப்போ வந்து 33,000 அரௌண்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்தியாவுடைய வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 8.72% லாஸ்ட் செஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு 14.62 வந்து செட்டில் ஆயிருக்குது. டொமஸ்டிக் வந்து லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் 4,163 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் வந்து 4,597 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ஏப்ரல் மந்த்தை பொறுத்தவரையும், அதாவது லாஸ்ட் மந்த்தை பொறுத்தவரையும் டொமஸ்டிக்கு 44,200 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 35,700 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து லாஸ்ட் வீக்குடைய போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது மண்டே மே 6th அன்னைக்கு மார்னிங் 7:15 AM சைனாவுடைய சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. 10:20 PM அதாவது நைட்டு யூஎஸ்ஏலேருந்து 2 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டும் இது இல்லை. வெனஸ்டே மே 8th அன்னைக்கு ஈவினிங் 8:30 PM to 10:30 PM வரையும் யூஎஸ்ஏலேருந்து 2 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. தேர்ஸ்டே மே 9th அன்னைக்கு மார்னிங் 8:30 AM சைனாவுடைய பேலன்ஸ் ட்ரேட் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா இருக்குது. 4:30 PM பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அங்கே ப்ரீவியஸாக இருக்கிறது 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு,
இப்போ அதே ரேட்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்டில் இருக்குது. ஈவினிங் 6 o'clock யூஎஸ்ஏலேருந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வரும். ஃப்ரைடே May 10th அன்னைக்கு மார்னிங் 11:30 AM இங்கிலாந்துடைய ஜிடிபி வருது. ஈவினிங் 5:30 PM இந்தியாவிலேருந்து ஐஐபி டேட்டா வருது, அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 5.7%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 7.7%. ஈவினிங் 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ட் டேட்டா, அதாவது கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏலேருந்து 3 ஃபெட் கவர்னர்ஸுடைய ஸ்பீச் இருக்குது. அதாவது வர வாரத்தை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் 7 to 8 ஃபெட் கவர்னர்ஸுடைய ஸ்பீச் இருக்குது. இந்த டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம் ஃபெட் கவர்னர்ஸுடைய ஸ்பீச் வருது. ஸோ இந்த ஃபெட் கவர்னர்ஸ் ஏதாவது ஹாக்கி ஸ்காம் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த இம்பேக்ட் இம்மீடியட்டாக மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா. சாட்டர்டே May 11th அன்னைக்கு மார்னிங் 7 o'clock சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. ப்ரீவியஸாக இருக்குது 0.1%, இப்போ ஃபோர்காஸ்ட் 0.3%. இதுதான் வந்து வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா. மெயினாக வந்து ஃபெட் கவர்னர்ஸுடைய ஸ்பீச், பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கடுத்து வந்து இங்கிலாந்துடைய ஜிடிபி, கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா, இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இந்தியாவில் வந்து ஐஐபி டேட்டா. ஓகேங்களா. வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்னென்ன கம்பெனி வந்து அவங்களுடைய 4th quarter ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கோட்டக் பேங்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 4,133 crore கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸாக பார்க்கும்போது 3,496 crore. ஸோ ஒரு பெட்டரான பேட் கொடுத்துருக்குறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், மார்ஜினும் வந்து எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கோட்டக் பேங்க் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. மண்டே மார்னிங் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் ப்ரீவியஸ் வீக் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் இந்த 2 வீக்குமே வந்து நான் சொல்லிட்டு இருக்கிற நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் 22,800. நான் வந்து ஆல் டைம் ஹை வந்தது 22,775. பட் அந்த லெவல் நான் சொல்ல கிடையாது, 22,800 அப்படிங்கிற லெவலில் தான் சொல்லிக்கிறேன். இதுவரையும் வந்து 3 times அந்த லெவல் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது ட்ரிபிள் டாப் அந்த ஃபார்மேஷன்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். என்னன்னா நிஃப்டி எப்பப்பெல்லாம் வந்து ஆல் டைம் ஹை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹிட் பண்ணுதா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஏன்னோ April 10th அன்னைக்கு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு 22,775. அந்த ஹை மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 1000 points இறங்குச்சு. April 19th ஒரு 4-5 செஷன்ல 1000 points நிஃப்டி இறங்குச்சு. அகைன் April 30th அன்னைக்கு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு 22,783. அன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,600. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் செஷன், அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு 22,794. அங்கே இருந்துட்டு 300 points ஃபாலோ ஆயிருக்குது, அதாவது 22,475. எப்பப்பெல்லாம் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணுதா ஒன்று அன்னைக்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது, அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் வந்து கண்டினியூவாக வருது. இது வந்து லாஸ்ட் 3 செஷனுடைய ஹிஸ்ட்ரி தான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 22,800ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணவே விரும்பலை. 22,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 23,250 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அனதர் 400 points to 500 points. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,500 சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 22,475 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அந்த 500 லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,300. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 22,000. ஓகேங்களா. சப்போஸ் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏப்ரல் மந்த் லோ, இந்த லாஸ்ட் 2 month லோன்னு கூட சொல்லலாம், 21,777. ஓகேங்களா. இதுதான் வந்து மேஜர் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பியாரிஸ் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. பட் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. அதாவது
இந்த லாஸ்ட் 6 மந்த்தை வந்து பார்க்கும்போது பை ஆன் டிப்பில் தான் இருக்குது, செல் ஆன் ரைஸில் கிடையாது. அப்படிங்கும்போது பை ஆன் டிப்புங்கும் போது எந்த லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து மெயின். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட்டோடைய சப்போர்ட் 22,300, தென் 22,000, ரெசிஸ்டன்ஸ் 22,800, தென் 23,250. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அதாவது லாஸ்ட் மண்டே வந்து ஒரு மெகா ரேலி ஆல்மோஸ்ட் 2.5% ஏறி இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து கண்டினியூ வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். அதாவது 1.5% வந்து வீக்லி பேசிஸில் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் 49,600, தென் 50,000. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 48,300. இது வந்து லாஸ்ட் மண்டே எங்கேருந்து அந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சா அதனுடைய சப்போர்ட். ஸோ 48,300ங்கிறது தான் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 47,700. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. சார்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா, ஈவெண்ட்ஸு எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், ஏப்ரல் 9th அன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை, ஏப்ரல் 10th அன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை, அதுக்கடுத்து வந்து ஏப்ரல் 30th அன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை, மே 3rd அன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை. பட் இந்த ஹை எல்லாமே மார்க் பண்ணி சடனாக வந்து ஃபாலோ ஆகிருக்குது. இங்கேருந்து பாருங்க, அதுக்கடுத்து இங்கேருந்து, அப்புறம் இங்கேருந்து. ஸோ சடனாக வந்து ஃபாலோ ஆகிருக்குது. அப்படிங்கும்போது இந்த 22,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? 22,800க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 23,000, தென் 23,250. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஏப்ரல் 25th அன்னைக்கு வந்த லோ 22,300. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 22,150ங்கிறது நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இங்கே பிக் புல்லிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. அதாவது ஏப்ரல் 29th அதனுடைய பாட்டம் 49,350 அரௌண்ட். அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 47,700. ரெசிஸ்டன்ஸ் 49,500, தென் 50,000. 50,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஃபர்தராக ரேலி வரும். வர வாரத்தில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.